முகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன். கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து பக்த மெய்யன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஸ்ரீ பாலகணேச ஆலய வசந்த் குருக்கள் பேசுகிறேன். எதிர்வருகின்ற 1/4/2026 புதன்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகமானது சரியாக காலை 8 மணி அளவில் ஆரம்பமாகி காலை 11:45 முதல் 12:15 மணிக்குள் வருகின்ற பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய அபிஜித் முகூர்த்தத்தில் விமான கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 1/4/2026 புதன்கிழமை அன்று காலை 8 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வஜனம், 6ஆம் கால யாக பூஜைகளும், ஸ்பர்ஷாகூதி, மகாபூர்ணாகுதி, யாத்ராதாரணம், தீபாரதனை, கடப்புறப்பாடு நிகழ்வும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சரியாக காலை மணி 11:45 முதல் நண்பகல் மணி 12:15 வருகின்ற பௌர்ணமி திதியில் உத்திர நட்சத்திரத்திலும் அமிர்த யோகத்திலும் அபிஜித் முகூர்த்தத்திலும் விமான கும்பாபிஷேகம் மற்றும் மூலமூர்த்தி மகாபாலகணேசர் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். பக்தர்களுக்கு தீர்த்த புரோக்ஷணம், விபூதி பிரசாதம் மற்றும் மகேஸ்வர பூஜையுடன் கூடிய அன்னதானமும் வழங்கப்படும். எனவே பக்த மெய்யன்பர்களே, இந்த கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு நமது ஸ்ரீ பாலகணேசரின் அருளாட்சி பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த கும்பாபிஷேகத்தின் நிகழ்ச்சி நிரல்களாக 28/4/2026 சனிக்கிழமை அன்று காலை 5 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையின் கூடிய மகா கணபதி ஹோமமும், அன்று மாலை 5 மணி அளவில் வாஸ்து சாந்தி பிரவேச வழி பூஜைகளும் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, பிரசன்ன பூஜை, பிரசன்ன ஹோமம், ஸ்தூபி ஸ்தாபன பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 5:30 மணி அளவில் முதற்கால ஹோம பூஜைகளும் நடைபெற உள்ளது. 30/3/2026 திங்கட்கிழமை அன்று காலை 6 மணி அளவில் 2ஆம் கால யாக பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 5:30 மணி அளவில் பக்தர்கள் பீடங்களில் தங்கம், நவரத்னம் வைத்தல் நிகழ்வுகளும் நடைபெறும். இதன் வாயிலாக இந்த மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு ஆலய நிர்வாகத்தினர் சார்பாகவும் பத்தூராங் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.